நான் உங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க சம்மதம் கொடுப்பீங்களா? இது என்னோட ரொம்ப நாள் கனவு. நீ கேட்டு நான் எதைத்தான் வேண்டாம் என்று சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம். நான் என்னையே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால என்னோட நடனத்தை உங்க கண்களுக்கு பரிசளிக்கலான்னு ஆசைப்படுறேன். இதை விட ஒரு பேரானந்தம் இருக்க முடியுமா சம்யுக்தா? உன்னுடைய நடனத்தை ரசிக்க நான் காத்துக் கொண்டு இருக்கிறேன். தப்பு பண்ணிட்ட சம்யுக்தா, தப்பு பண்ணிட்ட. நான் சரியாதான் பண்ணிருக்கேன் வேடா. நான் இந்த வாளால உன்னை குத்தலனாலும் நீ செத்துதான் போயிருப்ப. நீ பண்ண துரோகம் அத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். யுக யுகமா நான் உன்னை பழி வாங்க காத்துட்டு இருப்பேன். திரும்பவும் நானும் பார்த்திபனும் பெருப்பெடுத்து வருவோம். நாங்க ஒண்ணு சேர்வோம். அப்ப நீ என்ன மாயை செஞ்சாலும் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. என் சாபம் உன்னை விடாது வேடா. உன்னால சூரிய ஒளியில 30 நாழிகையும் இரவு 30 நாழிகையும் மட்டும்தான் இருக்க முடியும். மத்த நேரத்துல நீ இந்த அரண்மனைக்குள்ளே இருந்து செத்து போயிடுவ. சாக போற நேரத்துல என்ன வளர்றியா? இது சத்தியமான வார்த்தை. என் உயிரோட அடி ஆழத்துல இருந்து சொல்ற. இந்த சாபம் உனக்கு பலிக்கும். ஓம் நம சிவாய.
அடியே பொம்மி, உன்னுடைய ஆத்மாவுடனும் அழிஞ்சிருச்சு. அடியே பொம்மி, என்ன எவ்வளவு ஆட்டி படைச்சிருப்ப. இந்த உலகத்தையே ஆள நினைக்கிற அகோர அதிபதியான என்ன நீ ரொம்ப ஆட்டி படைச்சிட்ட. என்னையே நீ எதிர்த்து நிக்க துணிஞ்சிட்டல. என்னுடைய காதலி யட்சினியோட மரணத்துக்கு உன்னை பலி வாங்கிட்டே பொம்மி. எங்க அம்மாவை சித்திரவாதப்படுத்தினால அது எல்லாத்துக்கும் சேர்த்து உன் ஆத்மாவை அழிச்சிட்டண்டி. உன்னுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறாம இப்ப போய் சேர்ந்துட்டல்ல. இனிமே இந்த உலகத்துக்கு நான் தான் அகோர ராஜகுரு. நான் தான் இந்த உலகத்தோட அதிபதி. என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது.